கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करे। நம்ம செய்திக்குள்ள போலாம். हम संदेश की ओर जाएंगे। நம்ம எழுந்திருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். हम खड़े रहकर एक वचन को पढ़ेंगे। जकरिया 1 அதிகாரம் जकरिया पहला अध्याय 4 वचनத்தை वासिப்போம். 4 वचन को पढ़ेंगे। दारा के राज्य के दूसरे वर्ष के 8वें महीने में जकरिया भविष्यद्वक्ता के पास, जो बेरेकिया का पुत्र और इदो का पोता था, यहोवा का यह वचन पहुंचा। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம், दारा के राज्य के दूसरे वर्ष। இந்த தரியு அரண்ட 2ஆம் வருஷம் என்ன நடந்துச்சு? ये दारा के राज्य के दूसरे वर्ष क्या हुआ? இந்த தரியு அரசாண்ட முதல் வருஷத்துல தான் दारा के राज्य के पहले वर्ष में இந்த தானியேலை சிங்க கோயில தூக்கி போட்டாங்க. ये दानियेल को सिया की गुफा में डाला। தரியு அரசாண்ட முதல் வருஷத்துல, दारा के राज्य के पहले वर्ष में, தானியேல் இருந்த நாட்கள்ல தான் जिस समय में दानियेल था, இந்த ஜக்கரியாவும் வாழ்ந்தான். ये जकरिया भी उसी समय जीवित था। ஜெருபாபேலும் அந்த டைம்ல தான் இருக்காங்க. जेरुब्बाबेल भी उसी समय के हैं। எஸ்ரா, நெகேமியா எல்லாரும் அந்த டைம்ல தான் இருக்காங்க. एज्रा और नेहेमिया सब उसी समय के हैं। இந்த தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம், ये दारा के राज्य के दूसरे वर्ष, இந்த வருஷத்துல என்ன நடந்துச்சு इस वर्ष में क्या हुआ? பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் यिर्मयाह दीर्घ भविष्यद्वक्ता का किताब 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 25वें अध्याय के 11 वचन में பாருங்க, அதுல வேதம் சொல்லுது, उधर कलाम कहता है, நீங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், इजरायलियों को देखकर यिर्मयाह भविष्यवाणी करता है, நீங்க பாபிலோன் ராஜ்யத்துல 70 வருஷம் அடிமைகளா இருப்பீங்க. अब बाबिलोन के राज्य में अब 70 इयर्स अब गुलामगिरी में रहोगे। 70 வருஷம் நீங்க அடிமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்றார். 70 साल आप गुलामी में रहोगे, ऐसा कहा। சோ இந்த நேபுகாத்நேசர் வந்து அடிமையா கொண்டு போன பிறகு नेबुकदनेस्सर आके गुलामी में लेके गया। கிட்டத்தட்ட நிறைய வருஷம் அங்க இருக்காங்க. एक लगभग कई साल उधर थे। பல வருடமா அங்க நடந்துட்டு இருக்குது. कई साल उधर वो थे। தானியேல் அங்க உள்ள பிரவேசிக்கிறான். दानियेल अंदर प्रवेश करता है। ஒருவேளை அவனுடைய வயசு வந்து ஒரு 17 வயசு இருக்குன்னு வைங்களே, हो सकता है कि उसका वय एक 17 साल होगा। அந்த வயசு நமக்கு தெளிவா தெரியாது. उसका उम्र हमें ठीक से नहीं पता है। எந்த வயசுல உள்ள போனான்னு நமக்கு தெரியாது. कौन से उम्र में वो अंदर गया हमें नहीं पता है। யோசேப்புடைய வயசை எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். वो यूसुफ के जो उम्र है उसको लेकर मैं बता रहा हूँ। யோசேப்பு எகிப்து தேசத்துக்குள்ள போகும்போது, यूसुफ मिस्र देश में जाते அவனுடைய समय வயசு வந்து 17. उसका उम्र 17 था। அவனுடைய சகோதரனை வித்து போடும்போது उनके मित्रों ने जब उसे बेचा, அவனுடைய வயசு வந்து 17. उसका उम्र 17। அதே மாதிரி நான் 17 வயசை நான் எடுக்கிறேன். इसलिए मैं 17 यहाँ पर ले रहा हूँ। இந்த தானியேல் உள்ள போகும்போது 17 வயசு. दानियेल जब अंदर गया तब उसका उम्र 17 था। இந்த தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம், दरियो के राज्य के दूसरे वर्ष में, இந்த 2ஆம் வருஷத்துல தான் ये दूसरे वर्ष में ही 70 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. वो 70 साल पूरा होता है। பாருங்க, வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. देखिए 12वां वचन पढ़ेंगे। ஜக்கரியா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். जकरिया पहला अध्याय 12 वचन। அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தன் மறுமொழியை, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहता है, இந்த 70 வருஷம் ये 70 साल எங்க மேல இன்னும் ஏன் இறங்காம இருக்கிறீர்? आप हमारे बीच क्यों नहीं उतरे? இந்த 70 வருஷமா எங்க மேல கோபம் இருந்தீரே, आप ये 70 साल हमारे ऊपर गुस्सा थे, எங்க மேல இறங்க மாட்டீர்? आप अभी क्यों नहीं उतरोगे? இந்த தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்துல தான் ये दरियो के राज्य के दूसरे साल ही 70 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. वो 70 साल पूरा होता है। அந்த எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்க தரிசனம், यिर्मयाह भविष्यद्वक्ता का भविष्यवाणी, அது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்துல वो दरियो राजा के दूसरे वर्ष அது நிறைவேறுது. ये पूरा होता है। இந்த டைம்ல தானியேல் இருந்தார். वो इस समय में दानियेल था। அப்போ தானியேல் அந்த 70 வருஷம் இவன் கிராஸ் ஆகுறான். ये 70 साल यहाँ पर पूरा होता है। அந்த தரியு அரசாண்ட முதல் வருஷத்துல தான் वो दरियो के राजा के पहले वर्ष में ही இந்த தானியேல் எரேமியா புத்தகத்தை வாசிக்கிறார். ये दानियेल यिर्मयाह की किताब को पढ़ता है। அவனுக்கு தெரிய வருது 70 வருஷம் அடிமையாக இருப்போம் அப்படிங்கிறது. उसको समझ में आता है कि हम 70 साल गुलामी में रहेंगे। அப்போ 21 நாள் உபவாசத்துல போய் तो 21 दिन का उपवास लेता है। அவன் கர்த்தரை நோக்கி கேக்குறான், वो परमेश्वर की ओर मांगता है, கர்த்தாவே எங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? हे परमेश्वर हमें
कैसे छुटकारा मिलेगा? எங்க முற்பிதாக்கள் பாவம் செய்த நிமித்தம் हमारे पूर्वजों ने जो पाप किया, நாங்க சிதறடிக்கப்பட்டோம். हम इतर बितर हो गए। இவன் மீண்டும் எங்களை சேர்க்கிறதுக்கு अब फिर से हमें एकत्रित करने के लिए இந்த வசனம் நிறைவேற போதே ये वचन पूरा होने वाला है। இவன் கர்த்தரை நோக்கி கேட்கிறான். ऐसा वो परमेश्वर से मांगता है। அப்போ அவனுடைய வயசு எவ்வளவு இருந்திருக்கும்? तब उसका उम्र कितना होगा? அந்த பாபிலோன் ராஜ்யத்துல 68 வருஷம் இருக்கிறான். वो बाबिलोन के राज्य में 68 इयर्स था। தரியுடைய முதல் வருஷத்துல 69 வருஷம். दरियु के पहले राज्य में वो 69 इयर्स का था। இந்த தரியுடைய இரண்டாவது வருஷத்துல दरियु के दूसरे वर्ष में 70 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. 70 साल पूरा होता है। அப்போ கிட்டத்தட்ட இவனுடைய வயசு எவ்வளவு? तो लगभग उसका उम्र कितना होगा? இந்த தானியேலுடைய வயசு கிட்டத்தட்ட 87 வயசா இருக்கும். दानियल का उम्र लगभग 87 होगा। இந்த 87வது வயசுல 87th उसका उम्र में கர்த்தரை எப்படி நெருங்கி இருக்கான் பாருங்க. परमेश्वर के निकट कैसा है सोच। அவன் யார குறிச்சும் பயப்படல. वो किसी के बारे में सोचकर डरा नहीं। எந்த நபரை குறிச்சு அவனுக்கு பயம் இல்ல. किसी नबर को देखकर वो डरा नहीं। தரியு ராஜா दरियु का राजा அவன் ஒரு கட்டளை கொடுக்கிறான். वो एक लॉ डालता है, இத்தனை நாள் வரைக்கும் இந்த சிலையை நீங்க வணங்கணும். इतने दिन तक इस मूर्ति का पूजा करना है, வேற எதையும் வணங்க கூடாது. और किसी का पूजा नहीं करना है। ஆனா தானியேல் அதை சட்ட பண்ணல. लेकिन दानियेल ने उसका स्वीकार नहीं किया। அவன் அவன் தன்னுடைய நேரத்துல वो उसके समय में நேர வீட்டுக்கு போய் अपने घर में जाके 3 வேளையும் 3 समय அந்தி சந்தி மத்தியான வேளையில सुबह दोपहर और शाम को அவன் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய ஜன்னலை திறந்து यरूशलेम की ओर अपने विंडो को खोल के அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். वो प्रार्थना करता था। தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். अपने लोगों के छुटकारा के लिए वो प्रार्थना करता था। வயசு எத்தனை? उसका उम्र कितना था? 87 வயசு. 87। ஆனா ஜக்கரியாவுடைய வயசு என்ன தெரியுமா? लेकिन जकरिया का उम्र क्या है पता பாருங்க, है? ஜக்கரியா 2ஆம் அதிகாரம் लेकिन जकरिया का दूसरा अध्याय, அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. उसका चौथा अध्याय, चौथे वचन को पढ़ेंगे। இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால். இவன் யாரா? ये कौन है? இவன் வாலிபன். ये एक जवान है। ஜக்கரியா யூத். एक जकरिया एक जवान है। இங்க தானியேல் வயசாய் போச்சு. दानियल का उम्र हो गया। ஆனா இங்க ஜக்கரியா யூத்தா இருக்கிறான். लेकिन यहाँ जकरिया एक जवान है। இந்த தானியேலுடைய தரிசனத்தையும் दानियल का दर्शन, ஜக்கரியாவுடைய தரிசனத்தையும் பாத்தீங்கன்னா जकरिया का दर्शन को देखेंगे तो ரெண்டு ஒன்று போல இருக்கும். दोनों एक समान होगा। கர்த்தர் தானியேலோடு எப்படி பேசினாரோ परमेश्वर ने दानियल के साथ जैसे बात அதே किया, மாதிரி ஜக்கரியாட்ட பேசுறா. वैसे ही वो जकरिया से बात करता है। ரொம்ப அதிசயமா பேசுறா. बहुत अद्भुत रीति से बात करता அப்போ है। தேவனுக்கு வயசு பெருசு இல்ல. तभी परमेश्वर के लिए उम्र बड़ा चीज नहीं நீங்க है। கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறதா பெருசு. आप परमेश्वर के प्रेजेंस में रहना ही वो बड़ा है। இன்னைக்கு தானியேலை போல உங்ககிட்ட பேச முடியும். आज परमेश्वर दानियल के समान आपसे बात कर सकता है। ஜக்கரியாட்ட பேசுறது போல பேச முடியும். जकरिया के साथ जैसे बात किया वैसे आपसे बात कर सकता நம்ம எங்க है। இருக்கணும்? हम कहाँ पर रहना है? கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பாருங்க. परमेश्वर के प्रेजेंस में रहना है। அவர் நிச்சயமா वो ஆசீர்வதிப்பார். जरूर आशीष करेगा। நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. परमेश्वर से नामुमकिन कुछ नहीं है। பாருங்க, இந்த ஜக்கரியா பற்றி சொல்லும்போது यहाँ पर जकरिया के बारे में कहते समय தரியு அரசாண்ட 2வது வருஷத்துல दरियो के राजा के दूसरे वर्ष में கர்த்தர் ஜக்கரியாவோடு பேசுறாரு. परमेश्वर जकरिया से बात करता है। இந்த தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்துல दरियो के राज्य के दूसरे वर्ष में தானியேலுடைய வயசு 87 கிட்ட இருக்குது. दानियल का उम्र 87 था। ஆனா இந்த வாலிபனுடைய வயசோ, लेकिन ये जवान का இவன் இப்ப उम्र, வாலிபனா இருக்கிறான். ये एक जवान है। சிந்திச்சு பாருங்க. सोच के देखो, கர்த்தருக்கு வயசு பெருசு இல்ல. परमेश्वर को उम्र बड़ा नहीं है। நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வரணும், அதான் பெருசு. आप परमेश्वर के सम्मुख में आना है, यही उनके लिए बड़ा है। ஒரு தீர்க்கதரிசிட்டே இப்படி பேசுறாருன்னா एक भविष्यद्वक्ता से ही ऐसे बात करता है அப்ப மணவாட்டிட்ட எப்படி பேசுவாரு? तो एक दुल्हन से वो कैसे बात करेगा? அதுக்கு மேல பேசுவார். इससे बढ़कर वो बात அவர் करेगा। உங்களோட பேச விரும்புற वो தேவன். आपसे बात करना चाहता है। நீங்க கொஞ்சம் நேரத்தை தான் आप கொடுக்கணும். उनको समय देना है, உங்க உள்ளத்தை தான் கொடுக்கணும். आपके हृदय को देना है। இப்போ पढ़िए, இந்த ஸ்டடில நீங்க பாக்கும்போது इस स्टडी में आप देखते समय இதுல வயசுக்கு ஒரு கணக்கு இல்ல. ये उम्र का कोई हिसाब नहीं है। நீங்க கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கணும். आप परमेश्वर के प्रेजेंस में रहना है।